அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள நிறைய பேர்த்துக்கு பணம் காசு வீட்டில் எப்போதுமே நிலைய இருக்கணும், மேலும் மேலும் சேரணும், அதே போல் தங்க ஆபரணங்கள் சேரணும், அடகுல இருக்கக்கூடிய நகை மீண்டு வரணும், நம்மளுடைய பொண்ணுக்கு நம்ம நிறைய நகை வாங்கி சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற விருப்பங்கள் இருக்கும். ஏன்னா நகைகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஆபரணமாகவும் அணிஞ்சிக்கலாம். மேலும் நமக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை காரணமாக அவசர பண தேவை இருக்குது அப்படிங்கும்போது அந்த நகையை வச்சு நம்ம பேங்க்கில் பணமும் வாங்கிக்க முடியும். எப்படி பார்த்தாலும் அதனால் நமக்கு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஆனால் இப்போ தங்கம் விற்கிற விலைக்கும் நம்முடைய இந்த சூழ்நிலைக்கும் தங்கம் வாங்குவதுங்கிறது ஒரு பெரிய விஷயமாகவே இருந்து வருது. இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா பணம் நிறையா இருக்கும், ஆனால் நகை வாங்குவதற்கான ஒரு பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்காது. வாங்கலான்னு நினைப்பாங்க, ஏதாவது ஒரு தடங்கள் வரும், அப்படியே வாங்கியிருந்த நகை களவு போகும், இல்லை வேறு யாருக்கிட்டையாவது இரவல் கொடுத்து அது வராமலே போயிருக்கும். இந்த மாதிரி எல்லாம் தோஷங்கள் இருக்கும். எது எப்படியா இருந்தாலும் நாளைய நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலமாக நிச்சயமாக பொண்ணும் பொருளும் பெருகும் அப்படின்னே சொல்லாங்க. குண்டுமணி தங்கம் எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டில் கூட குபேரருக்கிட்டேரான நகை சேரும் அப்படின்னு சொல்லலாங்க. அவசியம் இந்த பரிகாரம் செஞ்சு பாருங்க. நாளை நாள் அப்படி என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை ஜூலை மாதத்தின் 24ஆம் தேதி ஆடி மாதத்தின் 8ஆம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை. வியாழக்கிழமைங்கிறது குபேரர் வழிபாட்டிற்கும் குரு பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக ஆடி மாதத்துக்குண்டான அமாவாசை திதியானது இருக்குது. வருஷத்தில் 3 முறை வரக்கூடிய அமாவாசையை நம்ம பெரிய அமாவாசைன்னு சொல்லுவோம். அதில் முதலாவது ஆடி அமாவாசை, அடுத்து பார்த்திங்கன்னா புரட்டாசி அமாவாசை, அதாவது மகாலய அமாவாசைன்னு சொல்லுவோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா தை அமாவாசை. இப்போ நமக்கு வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா ஆடி அமாவாசை. அதுவும் பார்த்திங்கன்னா குபேரருக்கு உரிய இந்த வியாழக்கிழமை நாளில் வந்திருக்கிறதுனால இது நம்ம குபேர அமாவாசை அப்படின்னு சொல்லலாம். மேலும் நம்ம மற்ற அமாவாசை நாட்களில் திதி தர்ப்பணம் எல்லாம் கொடுக்கல, முன்னோர் வழிபாடு செயலினாலும் கூட இந்த ஆடி அமாவாசை நாளில் நம்ம செய்யும்போது வருடம் முழுக்க நம்ம திதி கொடுத்ததுக்குண்டான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே இந்த சக்தி வாய்ந்த அமாவாசை நாளில் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களும் கவலைகளும் தீர்வதற்கு கண் திருஷ்டி எடுக்கக்கூடிய ஒரு பரிகாரம் குறித்து வீடியோ போட்டிருக்கிறேங்க. அந்த பொருள் வீட்டில் இல்லைன்னா நீங்கள் வாங்கிட்டு வச்சு அதன் மூலமாக திருஷ்டி எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை ஜம்முன்னு மாறும்னு சொல்லியிருப்பேன். அதே பதிவிலேயே பணம் சேருவதற்காக ஒரு 2 பொருளை சேர்த்து வைங்கன்னு சொல்லியும் வீடியோ போட்டிருந்தேன். அடுத்ததாக நேற்று இரவு ஒரே ஒரு முக்கியமான ஒரு வேர் வச்சு ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தேன். அது நம்ம எல்லாருடைய வீட்லேயும் அவசியமாக இருக்கக்கூடிய ஒரு வேர் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம சாதாரண நாட்களில் பரிகாரம் செஞ்சு நமக்கு பலன் கிடைக்கலினா கூட அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளில் நம்ம செய்யும்போது கண்டிப்பாக நமக்கு பலன் கிடைக்கும். அதனால் மனதில் நம்பிக்கையோடு நான் சொல்லியிருக்கிற அந்த பரிகாரங்களை செய்யுங்க. இந்த எண்டு ஸ்க்ரீனில் அந்த 2 வீடியோனுடைய லிங்க்கையும் நான் கொடுக்குறேன். சரி, இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த நாளில் செய்யக்கூடிய பரிகாரம் நமக்கு கண்டிப்பாக பலன் கொடுத்தே தீரும், அதில் துளி மாற்று கருத்தும் இல்லை. மேலும் நாளை நாளில் நமக்கு சுக்கிர பகவானுக்குரிய 24ங்கிற எண் இருக்குது. அடுத்தது அபரிமிதமான செல்வத்தை சேர்த்து தரக்கூடிய 8ங்கிற எண் இருக்குது. இது எல்லாமே சேர்ந்து அம்சமாக அமைஞ்சிருக்கிறதுனால பணவரவுக்கான இந்த பரிகாரம் உங்களுக்கு 1000% பலன் கொடுக்கும். சரி, இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அது வீட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் இதை வாங்கிட்டு வச்சுக்கோங்க. நாளைய நாளில் எந்த நேரத்தில் இந்த பரிகாரம் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம். வியாழக்கிழமை ராகு காலங்கிறது மதியம் 1:30 3, யமகண்டம் அப்படிங்கிறது காலையில் 6 மணிலேருந்து 7:30. இந்த 2 நேரத்தை ஸ்கிப் பண்ணிட்டு வேறு எந்த நேரத்தில் வேணாலும் செய்யுங்க. இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு துணி எடுத்துக்கோங்க. காட்டனாகவும் இருக்கலாம், இல்லைன்னா பட்டு துணியாகவும் இருக்கலாம். இதை நீங்கள் சதுர வடிவில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் நிறத்தில் நூல் ரெடி பண்ணி வச்சுக்கணும். வெள்ளை நிற நூலில் நீங்கள் மஞ்சளை தோய்த்து எடுத்தீங்கன்னா அது மஞ்சள் நிறமாக மாறிடும். இப்போது உங்ககிட்ட மஞ்சள் கலரில் துணி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளை நிற துணி எடுத்து இன்றைக்கே நீங்கள் மஞ்சளும் தண்ணீரும் கலந்து பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு, இல்லைன்னா தண்ணீரை கெட்டியாக பண்ணிவிட்டு அதில் நீங்கள் டிப் பண்ணி எடுத்து நிழலில் உலர வச்சுருங்க. இந்த மாதிரி நீங்கள் இன்றைக்கே பண்ணும்போது நாளைக்கு பரிகாரம் செய்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி
பார்த்துக்கோங்க. வேறு ஆப்ஷன் கிடையாது. கண்டிப்பாக வந்து மஞ்சள் நிறம் தான் வேணும். மேலும் நாளைக்கு வியாழக்கிழமையாக இருக்கிறதுனால இந்த நிறம் பயன்படுத்துவது நம்ம கூடுதல் பலனை வந்து கொடுக்கும். இப்போ மஞ்சள் நிற நூல், மஞ்சள் நிற துணி இது வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்து நமக்கு தேவையான முக்கியமான பொருள்னு பார்க்கும்போது ஜாதிக்காய் வந்து தேவைப்படுது. இந்த ஜாதிக்காய் அப்படிங்கிறது குபேரருக்கு உரிய ஒரு பொருளாக பார்க்கப்படுது. மேலும் இதை எது கூட வச்சாலும் அது பல மடங்கு பெருகும்னு சொல்லுவாங்க. இதை வந்து நீங்கள் தானியத்தோடு வச்சா தானியம் பெருகிட்டே இருக்கும், காசோடு வச்சிங்கன்னா பணம் பெருகிட்டே இருக்கும், நகையோடு வச்சிங்கன்னா நகைகள் வந்து பெருகிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த ஜாதிக்காயை 3ங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் எடுத்துக்கோங்க. 3ங்கிறது குரு பகவானுக்கு உரிய எண், ஜாதிக்காய்ங்கிறது குபேரருக்கு உரியது. அதனால் இது பொருத்தமாக வந்து இருக்கும். இது நாட்டு மருந்து கடைகள்லையும் இருக்குதுங்க. மேலும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் வந்துட்டு இது கிடைக்குது. நீங்கள் வந்து பார்த்து அது மாதிரி வந்து வாங்கிக்கிறது சிறப்பு. அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 1 நாணயம் வந்து எடுத்துக்கோங்க. இந்த 1 நாணயம் மகாலட்சுமி தாயாரின் அம்சமாக பார்க்கப்படுது. மேலும் 3ங்கிற எண்ணிக்கையை எடுத்துக்கிறதுக்கு நான் முன்னாடி ரீசன் சொல்லி குரு பகவானுக்கு உரியதுன்னு சொல்லிட்டு பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இது சுத்தமான தண்ணீரில் நீங்கள் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க. அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குண்டுமணி அளவுக்கு ஏதாவது ஒரு தங்கமோ வெள்ளியோ ஒரு நகை வந்து தேவைப்படுது. ஏதாவது உடஞ்ச மூக்குத்தி, திருகாணி, இல்லைன்னா மோதிரம் ஏதாவது சின்ன சைஸ் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது அது இது மாதிரி ஏதாவது ஒன்று ஒரு குண்டுமணி அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா கூட போதும். அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. வெள்ளியில் இருந்துச்சுன்னா வெள்ளியில் பார்த்திங்கன்னா இந்த கொலுசோட முத்து, இல்லைன்னா மோதிரம், குழந்தைங்களோட அந்த கம்மல், இந்த ட்ராப்ஸ் எல்லாம் ஏதாவது உடஞ்சிருந்துச்சு அப்படின்னா அது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறது சிறப்பு. ஏன்னா பணம் சேரணுங்கிறதுக்காக நம்ம காசு வச்சுட்டோம், அடுத்தது நகை சேரணும் இல்லையா? அதனால் இது மாதிரி ஏதாவது ஒன்று வைக்கணும். இப்போ வந்து உங்ககிட்ட நான் சொன்ன மாதிரி தங்கத்துலேயும் பொருள் இல்லை, வெள்ளியிலையும் பொருள் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் குண்டு மஞ்சள் இருக்குது இல்லையா, அதை வந்துட்டு இந்த இடத்துல நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ இன்னொரு முறை ஞாபகப்படுத்திடுறேன். 3 ஜாதிக்காய், அது கூட 3 1 நாணயம், தங்கம் வெள்ளி ஏதாவது ஒரு சின்ன நகை, அது இல்லைன்னா குண்டு மஞ்சள். சரிங்களா? இவ்வளோ தான். இது கூட ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரம் வைக்கிறது இன்னும் நமக்கு அபரிமிதமான செல்வத்தை வந்து ஈர்த்து கொடுக்கும். இவ்வளவே தான். இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரு மூட்டை மாதிரி வந்துட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில் வச்சு உங்களுடைய முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் குரு பகவானையும் குபேரரையும் மனதார வந்து வேண்டிக்கோங்க. இந்த பரிகாரம் எங்களுக்கு பலன் கொடுக்கணும், எங்கள் வீட்டில் மேலும் மேலும் வந்து நகை சேரணும், பணம் சேரணும், கடன் பிரச்சனை நீங்கணும் அப்படின்னு ஆத்மார்த்தமாக வேண்டிக்கோங்க. அடகுல இருக்கிற நகையும் மீண்டு வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டிக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷமாவது அங்கேயே இருக்கட்டும். முடிஞ்சால் ஊதுபத்தி சாம்பிராணியெல்லாம் நீங்கள் இந்த மூட்டைக்கு காட்டுறது நல்லது. இந்த மூட்டைக்கு மேலே ஒரு மஞ்சள் குங்குமமோ சந்தன குங்குமமோ வைக்கிறது இன்னும் வந்து சிறப்பு. இப்போது இது பூஜை அறையில் கொஞ்சம் நேரம் இருக்குது இல்லையா? இருந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளுடைய பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சிடணும். இல்லை பூஜை அறையிலே வச்சுக்கிறோம் அப்படின்னாலும் தாராளமாக வச்சுக்கலாம். சரிங்களா? அதில் எந்த தவறுமே கிடையாது. பீரோவில் பணம் சேர்த்து வச்சுட்ருக்கிறீங்க அப்படிங்கும்போது அங்கே வைக்கும்போது இன்னும் நமக்கு வந்து பணம் வந்து பல மடங்கு பெருகும். நீங்கள் நகை தனியாக பணம் தனியாக வச்சுருந்தீங்கன்னா இதில் ஏதாவது ஒரு இடத்துல இந்த மூட்டையை வந்து வைக்கலாம். இதெல்லாம் வந்து உங்களுடைய விருப்பம்தான். இது உங்கள் வீட்டில் இருக்கிற நேரம் பொண்ணும் பொருளும் மழை போல் வந்து குவியும் அப்படின்னே வந்து சொல்லலாம். இதை நீங்கள் 3 மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றினீங்க அப்படின்னாவே போதும். அப்போது நம்ம இந்த பழைய ஜாதிக்காயை கால்படாத இடத்துல போட்டுடலாம். இதே 3 ரூபாய் நம்ம பயன்படுத்திக்கலாம், இதே நகைகளை பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை குண்டு மஞ்சள் வச்சுருக்கிறவங்க மட்டும் வேறு ஒரு மஞ்சள் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கு அவசியமே இருக்காது. ஏன்னா நீங்கள் இந்த 3 மாதத்தில் செய்யும் போதே உங்களுக்கு வந்து நகை நல்லா சேர்ந்துடும். அப்போ நீங்கள் நகையை வச்சே இந்த பரிகாரத்தை வந்து செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க, கண்டிப்பாக வந்து பலன் கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.